சஞ்சு சாம்சன் ஹென்றி கிளாசனுக்கு இடையே கடைசி மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபீல்டுல ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் பல விஷயங்கள் நடந்தது இல்லையா. இப்போ சஞ்சு ஒரு ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஹென்றி கிளாசனை டேக் பண்ணி போட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றது பாத்தீங்கன்னா, திங்ஸ் ஹேப்பன் ஆன் த ஃபீல்டு பட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஜெம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் இட் ஹென்றி கிளாசன் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபீல்டில் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் ரெஸ்பெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, நீங்கள் ஒரு ஜெம்மு சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி டேங்க் பண்ணி இப்படி அந்த ஸ்மைலி போட்டு கையெழுத்து கும்பிட்டுருக்கார். ஒரு நல்ல விஷயத்த திரும்ப பண்ணியிருக்கிறார். நடந்துட்டு போட்டோம், அதுல இருந்து கடந்து போயிட்டு நம்ம யாருன்றதை காட்டுவோன்ற மாதிரி சஞ்சு இப்படி பண்ணாரா. உடனே ஹென்றி கிளாசன் என்ன ரீப்ளை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மச் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ பட். எப்படி ரெஸ்பெக்ட் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் லவ் வாட்சிங் யுவர் பிளே. ஸோ நீங்கள் விளையாடுறத நான் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். கீப் டூயிங் யுவர் திங், வி ஆர் ஆல் லுக்கிங் குட். எப்படி அவரும் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் பேட்டில். ஸோ நான் அடுத்த பேட்டிலுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்மைலி போட்டு அவரும் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறார். அவ்வளவுதான், எல்லாமே அன்பு தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னதான் அந்த ஃபீல்டுல இப்படி நடந்திருந்தாலுமே எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அன்பு பாசம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அதை நாங்க இதுவா காட்டுறோன்ற மாதிரி ரெண்டு பேருமே இங்க காமிச்சிருக்கிறாங்க. இது ரெண்டு பேரையுமே ஒரு நல்ல பொசிஷன்ல காட்டுது அப்படின்றது தான் நான் பாக்குறேன்.